சம்டைம்ஸ் ஆக்வர்ட் இந்த சென்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக டீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, இதெல்லாம் ஆக்வர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்வர்டான கான்வர்சேஷன்ஸ் நடக்கிறதெல்லாம் சகஜமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே வந்து நான் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் பிட்டி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்களா? ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி நானும் பண்ணிட்டு இருந்திருக்கேன். கூச்சத்தை ஓவர் கம் பண்ணுறதை பற்றி பேசுறதுக்கு என்னை விட கரெக்டான ஒரு ஆள் யாரும் இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு கூச்ச சுபாவங்கிறது அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது இந்த கூச்ச சுபாவம் மக்கள் முன்னாடி நின்று பேசுறது இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம பேசும்போது நமக்கு கூச்சமாக இருக்கிறது இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு புது ஆளாக வெளியே போவீங்க. இந்த ஒரு புது விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க அப்படிங்கிறத 100% நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். ஸோ ஹாய் தோலாஸ், வெல்கம் பேக் டு கேஜி அண்ட் கேஜி. என்னோட சேனலோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சேனலோ இல்லை என்னோட கண்டென்ட்ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 வெளியே போனால் எல்லாருமே அவங்கள தான் பார்க்குறாங்க அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். வெளியே போகும்போது எப்போவுமே யாராவது என்னை பார்த்தா ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். எல்லாருமே என்ன தான் பார்க்குறாங்களோ, எதுக்கு இவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கூச்சமாக ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த கூச்ச சுபாவம் நாளடைவில் போக 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 எனக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிடுச்சு. வெளியவே போவேனா, எதுக்கு இப்படி பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கே, ஐயோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டேன். அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கால் போட்டாங்க. அதில் பொண்ணுங்க பசங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏய் நீ என்ன வெளியே வரதில்லை அப்படின்னாங்க. இல்லைடா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை வெளியே வரதுக்கு அப்படின்னு சொல்லி நான் சும்மா அப்படியே போய் சொன்னேன். உடனே அவனுங்க வந்து உனக்கு என்னமோ ஆயிடுச்சு போச்சு அவ்வளோதான் போல, நீ வந்து வயசுக்கு வந்துட்ட போல அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வச்சு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பொண்ணுங்க பசங்க எல்லாருமே சிரிக்கவும் அது எப்படி இருக்கும், ஒரு 50 பேர் இருக்காங்க ஒரு காலில் அப்படிங்கும் போது அவங்க முன்னாடி எல்லாரையும் வச்சு உங்களுக்கு போது எவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, என்னால் வெளியே போக முடியல. எனக்கு கூச்சமாக தான் இருக்கு இல்லையா, அதான் உண்மை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி அடுத்த நாள் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நான் வெளியே போனேன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்படி போகும்போது எனக்கு உடனே அந்த கூச்ச சுபாவம் போல எனக்கு அப்பயுமே ஒரு பயம் இருந்துச்சு. பட இருந்துச்சு. யாரோ என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிற ஃபீல் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஓகே, அன்றைக்கி நான் முடிச்சுட்டேன். அடுத்த நாள் திரும்பியும் வெளியே போனேன். திரும்பியும் நடந்து போகும்போது கொஞ்சம் அப்படியே தலையை நிமிர்ந்து கொஞ்சம் நடந்து போக ஆரம்பித்தேன். அப்படி போகும்போது எனக்கு பயம் இருந்துச்சு தான். பட் இருந்தாலும் அந்த பயத்தை நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது 2வது நாள். 3வது நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா, யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க எய்த்தாப்புல வந்தால் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ண ஆரம்பித்தேன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு அப்போவுமே பயம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. பட் நான் என்ன பண்ணேன்னா, அந்த பயத்தை உள்ளுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிட்டு வெளியே காட்டாமல் இருந்தேன். ஓகேவா? அப்போவுமே எனக்கு கை நடுங்குச்சு தான், ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு தான். பட் இருந்தாலும் நான் வெளியே பண்ணல. ஸோ இங்கே நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நான் அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணேன். அதாவது எனக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, நான் வந்து இப்படி தான், நான் வந்து ஒரு கூச்சமான ஒரு ஆள், என்னால் வெளியவே போக முடியாது, எல்லாருமே என்ன தான் பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். பட் த ரியல் திங் இஸ் அது நான் கிடையாது. அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக என்னோட வேலைகளை என்னால் விட்டுட்டு வெளியே போகாமல் இருக்க முடியாது இல்லையா? பேர் பண்ணுற விஷயமே என்னென்னா, ஒரு கூச்ச சுபாவம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னா அதுதான் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறோம். பட் அது நம்ம ஐடென்டிட்டி கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி. அப்படி இல்லை, சின்ன வயசில் நம்ம ஒரு சில ட்ராமாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ட்ராமா இந்த சென்ஸ் ஒரு பேட் சுச்சுவேஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், டார்க்கான சுச்சுவேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது ஓகே இதுதான் நமக்கு நம்மளே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வளையத்தை போட்டு இதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி, இதுதான் நமக்கு வரும், இதுதான் நமக்கு வராது, இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, ஒரு ஐடென்டிட்டி போட்டு வச்சுக்கிறோம்ல. இதுதான் வந்து ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ஐடென்டிட்டியாக உங்களுக்கு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆளாக. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன தப்பு அப்படின்னா, பிலீஃப் சிஸ்டம்க்கு தான் தப்பு. நம்ம எதை நம்புறவங்க தான் தப்பு. நம்ம நம்புறது நம்ம கிடையாது. ஐ மீன் நம்ம வந்து நெகட்டிவாக நம்புகிறோம் இல்லையா, அது நம்ம கிடையவே கிடையாது. இதெல்லாமே நம்மளை சுற்றி யாரோ ஒருத்தவங்க கொடுக்குற ஒரு விஷயம்தான். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். லைக் வந்து நான் தைரியமானவன் தான். அதாவது உடனே மாறிட்டு நான் சொல்ல வரல. இந்த இடத்துல டைம் எடுக்கும் தான். எப்படி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் வெளியே போகும்போது பயம், செகண்ட் நாள் ஏன் இன்னைக்கு நான் வெளியே போனால் கூட அப்பப்போ எனக்கு அந்த ஒரு பயம் வரும் தான். பட் நான் அதை தினம் ஒரு நிமிஷமும் நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொடுக்குற நான் வந்து கூச்ச சுபாவம் உள்ளவன், நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் கொடுக்குற எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே உண்மை கிடையாது. அது நீங்கள் கிடையவே கிடையாது. த திங் இஸ் விச் யூ பிலீவ் தட் இஸ் யூ. அவ்வளோதான். ஓகே, ஸோ திங்க் ஜஸ்ட் பாசிட்டிவ் அபவுட் யுவர் செல்ஃப். ஒரு ஒஸ்ட் சண்டே நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன். பாண்டிச்சேரினோடனே நீங்கள் வந்து ஆல்கஹாலை நினைக்கக்கூடாது. நோ ஸ்ட்ரிக்ட்லி பேண்ட். நான் அதை பற்றி வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு புக்கு வந்து கையில் வச்சு படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கோட பேர் என்னென்னா காம்பவுண்ட் எஃபெக்ட்.
இந்த புக்கு தான் சின்ன சின்ன எஃபர்ட், நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணுறது மூலியமாக நம்ம லைஃப்பில் பிக்கஸ்ட் சேஞ்ச் இருக்குமா. ஸோ நான் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லாமல் நான் இந்த இடத்துல வந்து இதை பேபி ஸ்டெப்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். பேபி ஸ்டெப்ஸ் இந்த சென்ஸ் குழந்தை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து போகுமோ அதே மாதிரி நான் டெய்லியுமே என்னை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கொஞ்சம் நல்லா இருக்குல்ல கேட்கவே? சரி, ஓகே. எப்படி பண்ணேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியே போகும்போது எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வருவாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறது. கையில் போய் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப நேரம் இப்படியே நிற்பேன் கை கட்டிக்கிட்டு, நான் எதுவுமே வாங்க மாட்டேன். அப்புறம் அந்த அண்ணா என்னப்பா வேணும் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நான் சொல்லுவேன். பட் இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தேன், அண்ணா பால்ண்ணா இது எடுத்துக்கொண்டா நான் டைம் ஆச்சுடா வாண்ணா அப்படி சொல்லி இந்த மாதிரி நான் வந்து என்னோடய கம்யூனிகேஷனை பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு அந்த கூச்ச சுபாத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி நிறையா பேருக்கு இருக்க ப்ராப்ளமே, எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது உடனே இப்படி எரேசர் வச்சு அழிக்கிற மாதிரி சரக்குன்னு அலைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி நடக்கவே நடக்காது. உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு நீ என்ன ஸ்டெப், இந்த பாதுகாப்போடவும் எச்சரிக்கையோடும் இருக்கணும். இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது மட்டும்தான் உன்னால் பெரிய ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்க முடியும். நீ இப்படிங்கிறதுக்குள்ளே உனக்கு வந்து வரணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. மூவி கிரிட்டிசிசம் உங்களில் எத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? எஸ், எனக்குமே ரொம்ப பிடிக்கும் தான். பட் அந்த கிரிட்டிசிசம், அந்த கம்ப்ளைனிங் இதெல்லாம் மூவியை பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் நமக்கு இல்லை மற்றவங்களுக்கு அப்படின்னு வரும்போது நம்ம இந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதையும் கம்ப்ளைனிங் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகணும். கிரிட்டிசிசமில் 2 வகை இருக்குது. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், இன்னொன்று டீகன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது பாசிட்டிவாக வந்து மற்றவங்கள பற்றி பேசுகிறதா இருக்கலாம், இல்லை நம்மளை பற்றி பேசுகிறதா இருக்கலாம். பட் இந்த டீகன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது நெகட்டிவான விஷயங்களை பேசுகிறது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறோன்னா இந்த டீகன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்க்கு தான் நம்ம நிறையா இம்பார்ட்டன்ஸ் தரோம். லைக் அது ஒன்று, என் குடும்பம் இப்படி இருக்குது, என்னை சுற்றி இருக்கவங்க இப்படி இருக்காங்க, அந்த ஆள் இப்படி இருக்கான், இவன் ஏன்டா இப்படி நடந்துக்கிறான் இப்படின்னு சொல்லி மற்றவங்கள மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். ஓகேவா? மற்றவங்கள பேசுகிறோம், இல்லைனா நம்மளே சொல்லிக்கிறோம். யோசிச்சு பாருங்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறீங்க. ஸோ அப்போ அந்த ஒருத்தர் போயிடுறாரு. அப்போ நீங்கள் தப்பாக பேசின ஆள் வரும்போது உங்களுக்கு அவரோட வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமா? உங்களால் முடியாது இல்லையா? பட் அதையும் தாண்டி ஒரு சில பேர் கூச்சமே இல்லாமல் அப்படி தான் பேசுவாங்க. இந்த கம்ப்ளைனிங், இந்த கிரிட்டிசிசம் இது எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கங்க. இதெல்லாம் நிப்பாட்டிட்டீங்கன்னாலே நம்மளால் இந்த கூச்ச சுபாவத்தை கண்டிப்பாக ஓவர் கம் பண்ண முடியும். காலில் ஒரு அடிப்பட்டாலும் சரி, கையில் ஒரு அடிப்பட்டாலும் சரி, இல்லை நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணாலும் சரி, அந்த இடத்துல நம்ம என்ன லெசன் கற்றுக்கிட்டோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த கூச்ச சுபாவத்தை நான் ஓவர் கம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நான் ஒரு 5 லெசன் வந்து என்னோடய லைஃப்பில் கற்றுக்கிட்டேன். இந்த 5 லெசன் நீங்களுமே தெரிஞ்சுக்கங்க. இந்த 5 லெசன் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தடவை வந்து உங்களுக்கு கூச்ச சுபாவமாக இருக்குது, மக்கள்கிட்ட பேச ஒரு மாதிரி இருக்கும் போது இந்த லெசனை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் அந்த கூச்ச சுபாவத்தை ஓவர் கம் பண்ணுற 5 விஷயம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நம்பர் 1, யூ காண்ட் வின் இன் ஆர்கியூமெண்ட்ஸ். அதிகமாக பண்ணுறனால நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு உடையிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? யோசிச்சு பாருங்கள். ஒரு தேவையில்லாத அன்னெசரியான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சுக்கிறனால நம்ம தேவையில்லாத எனிமீஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்காவது ரியல் லைஃப்பில் எனிமீஸ் எனக்கு வந்து இருக்கணும்னு தோணுமா? மேக்ஸிமமாக தோணாது இல்லையா? ஏன்னா நமக்கு தேவையில்லாத எனிமீஸ் எதுக்கு? இப்போ ஏதோ ஒரு ரீசன்னால ஒருத்தனை எனக்கு பிடிக்கலங்கிறது வேறு. ரீசனே இல்லாமல் ஏதோ ஒரு சில்லியான ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக அவனுக்கு எனக்கு சண்டை வாய்க்க தகராறு அதெல்லாம் தேவையில்லை இல்லையா? ஸோ அதனால ஆர்கியூமெண்ட்டை எப்போவுமே வின் பண்ணணுங்கிறது நினைக்கவே கூட. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்வர்ட் கான்வர்சேஷன்ஸ் எப்போவுமே நார்மலான ஒரு விஷயந்தான். ஓகேவா? டு டீல் வித். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் நம்ம டீல் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அப்படி நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். இது ஏங்கிறது அடுத்த பாயிண்டில் சொல்கிறேன். You won't willing to have awkward conversations, it may lead you to anxiety worse. அதாவது நீங்கள் ஆக்வர்ட் கான்வர்சேஷனுக்கு பயந்துக்கிட்டு நான் வந்து பேச மாட்டேன், மற்றவங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டேன் இப்படி சொல்லி நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆன்சைட்டிங்கிற பிரச்சனை அதிகமாக வரும். யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து, ஏன்னா இது நானுமே பண்ணியிருக்கேன், சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா மற்றவங்ககிட்ட போய் பேசும்போது வந்து ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக பேசணும்னு நினப்பேன். பட் ஒரு சில சமயம் அந்த இடத்துல கொஞ்சம் ஆக்வர்டாக நான் பேசும்போது நார்மலாக அந்த இடத்தோட முடிஞ்சிட்டு வந்துடும். பட் இதுவே நான் வந்து கான்ஷியஸாக பேசணும் ஏன்னா நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பித்தோம். ரொம்ப ஆன்சைட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும், அதுக்கு பயந்து. ஸோ அதனால் இந்த ஆக்வர்ட் கான்வர்சேஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அது எல்லாமே நார்மல் தான். கான்வர்சேஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆன்சைட்டி ப்ராப்ளம் அதிகமாக க்ரியேட் ஆகும். டோன்ட் செல்ஃப் பிட்டி இந்த சென்ஸ் பரிதாபப்படுறது. உங்களை நீங்களே வந்து பரிதாபப்பட்டுக்காதீங்க. ஐயோ நான் பாவம், ஐயோ என்னால் இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இங்கே எல்லாருமே ஸ்பெஷல்,
எல்லாருமே சூப்பரான ஆளுங்க தான், எல்லாருக்குமே எல்லாமே முடியும். பட் இந்த திங் இஸ் நம்ம பிலீவ் பண்ணுறோம்ல, அதுதான் இங்கே மேட்டர். விஷயத்தில் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நான் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினப்பேன். அது வந்து தப்பு. அப்படி இருக்கும்போது நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது. நமக்கு கூச்சம் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், டிப்ரெஷன் அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுனாமி வருது அப்படின்னா அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? சப்பா அவ்வளோதான், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இல்லை முடிஞ்சால் என்னால் காசு கொடுக்க முடியும் அங்கே இருக்கிற மக்களுக்கு, அவ்வளோதான் என்னால் பண்ண முடியுமே தவிர நான் வந்து தடுத்துருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், கவர்மெண்ட் இது பண்ணியிருக்கலாம், இந்த கவர்மெண்ட் வந்துட்டாலே அவ்வளோதான், அந்த கவர்மெண்ட் வந்து எப்படி இப்படிலாம் புலம்புறதுனால என்ன ஆகிடும்? ஒன்றுமே ஆகாது. நிஜத்தில் நான் புலம்பிகிட்டே இருக்கணும். அது என்ன பண்ணணும், எனக்கு தான் தேவையில்லாத என்னோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும், என்ன தேவையில்லாமல் பாதிக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம கண்ட்ரோலுக்கு மீறின விஷயங்களை நம்ம பண்ணவே கூடாது. எல்லாமே ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். நம்பர் 1, ஷைனஸ் இஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி. இந்த கூச்ச சுபாவம், நான் இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறது, அது உங்களோட ஐடென்டிட்டி கிடையாது. அது நீங்களே உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிறது. நம்பர் 2, கண்டிஷனிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் பாசிட்டிவான வேலை டெய்லி கண்டிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி கண்டிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அது பெரிய ஒரு விஷயமா உங்களுக்கு வந்து நிற்கும். நம்பர் 3, சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸ், அதாவது காம்பவுண்ட் எஃபெக்ட் மூலியமாக நம்ம சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸ் எடுக்கும் போது நம்ம லைஃப்பில் அது பெரிய ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். கிரிட்டிசைஸ் ஆர் கம்ப்ளைண்ட், உங்களை பற்றியோ இல்லை மற்றவங்கள பற்றியோ கிரிட்டிசைஸோ கம்ப்ளைனோ பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி பண்ணும்போது உங்களை நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதுவே கூச்ச சுபாவம் உருவாகிறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. ஸோ நம்பர் 5, டோன்ட் என்டர் இன்டு எனி ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் டோன்ட் வின் எனி ஆர்கியூமெண்ட்ஸ். எந்த ஆர்கியூமெண்ட்டுமே நீங்கள் வின் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு வேளை வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறையா எனிமீஸை சேர்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். நம்பர் 6, ஆக்வர்ட் கான்வர்சேஷன்ஸ் ஆர் நார்மல். அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம், அது எப்படி தான் முடிக்கிறது நினைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே கான்வர்சேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலான விஷயம். நம்பர் 7, நம்ம எப்போ ஆக்வர்டான கான்வர்சேஷன்ஸை நம்ம வந்து வேணான்னு சொல்லி தவிர்க்கிறோமோ அப்போ நம்ம ஆன்சைட்டியை ரொம்ப வாங்கன்னு வரவேற்கிற மாதிரி ஆகிடும். ஓகேவா? டோன்ட் செல்ஃப் பிட்டி ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை வந்து செல்ஃப் பிட்டியாக, அதாவது நான் பாவம், எனக்கு வந்து எதுவுமே எப்படிலாம் நினைக்காதீங்க. மீறின விஷயங்களை பற்றி நம்ம வந்து யோசித்து நம்ம அதுக்கு ஃபீல் பண்ணவே கூடாது. ஸோ இந்த எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி எப்படி கான்வர்சேஷனை பில்ட் பண்ணலாம், கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணலாம், ஃப்ளூவன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த 2 வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்னொரு வீடியோ பாருங்கள். இது 2மே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.